தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மன்றத்துல பாஸ் பண்ணி வச்சுட்டோம். ஃபினான்ஷியல் இயரே முடிய போகுது மார்ச் 31 இன்னை வரைக்கும் 350 கோடி மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. இதுக்கு உங்க கருத்தை நாங்க இது பட்ஜெட்டுக்கு இல்லாம நான் சொல்றது இதுல மேடம் வந்து ஜிஎஸ்டி நான் வாயால சுடாம நாங்க வாயால் சுடுவது என்றால் திராவிட அவங்க சொன்னது பற்றாக்குறை பற்றி சொன்னீங்க. இந்த பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் வந்து ஒன்றிய அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய நிதியை தந்தால் இந்த பற்றாக்குறையே வராது. அவங்க சொன்னது நாளை நிதியமைச்சர் சென்னைக்கு வர இருப்பதால் அவரிடம் என்னுடைய கடிதத்தை சமர்ப்பித்து ஜிஎஸ்டி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஜிஎஸ்டில டிஸ்கஸ் பண்ணச்ச இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அமைச்சரும் அதிகாரிகளும் அதில் பங்கேற்க வேண்டும். அதில் பங்கேற்க நீங்களும் நிறைய ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை நான் நிதியமைச்சர் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த அளவுக்கு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யறாங்க. 60% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் நிதி தருவோம். 60% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்போ பொதுமக்களுக்கு அது பாதிப்பா உங்களுக்கு தெரியல. அது பற்றாக்குறை ஒன்றிய அரசு தரவில்லை. ஒன்றிய அரசு மத்திய அரசு நிதி விவகாரம் தொடர்பாக மாமன்ற கூட்டத்தில் காரசாரமான விவாதம் நடந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். ராமச்சந்திரன் வணக்கம். இந்த மத்திய அரசு நிதி வழங்குவது தொடர்பாக மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற காரசார விவாதம் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை என மாமன்றத்தில் மேயர் பிரியா ராஜன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாஜகவின் மாமன்ற உறுப்பினர் திருமதி உமா ஆனந்த் பேசுகையில் சென்னை மாநகராட்சி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட்டாக தாக்கல் செய்துள்ளதாக என கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதிலளித்து பேசிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தினால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு சொல்கிறது. இதனால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சியும் 6% சொத்து வரியை உயர்த்தி ஆவணங்களை சமர்ப்பித்து இருந்தாலும் தற்போது வரை சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அதனை பெற்றுத் தருவதற்கு திருமதி உமா ஆனந்த் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் வினவினார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமச்சந்திரன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.